18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, ஓரிரண்டு இரு ஆண்டு கிடையாது, சில ஆண்டுகளாகவே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் மனமுழுக்க வலியோடும் வேதனையோடும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடும் காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் போனதால் நீ நித்தமும் கவலைகளையே சுமந்து கஷ்டப்படுவதையும் பார்த்து பொறுக்க முடியாமல் தான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை தர ஓடி வந்து விட்டேன். என் ஆசீர்வாதத்தோடு இனி நீ எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க தயாராகு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் கஷ்டமும் கவலையும் துயரமும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பதால் தான் அதை சரி செய்வதற்காக இப்போது உன்னை தேடி வந்துவிட்டேன். நீண்ட நாட்களாய் உன் மனதிலிருந்த தீராத பிரச்சனைகளையும் வருத்தத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையவே கலங்கடித்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனைக்கான முடிவு இப்போது என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது. இனியாவது அந்த விஷயம் சரியான பிறகு நீ என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து போக வேண்டும். இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பியதற்கும் அதிகமாகவே உனக்கான வரத்தை நான் அளிக்கப் போகிறேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் சமாளிப்பதற்கு கருப்பசாமி கருப்பசாமி என என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் சுலபமாய் சமாளித்து முடித்து விடுவாய். ஏனெனில் உன்னை காக்கும் கடவுளாக இந்த கருப்பசாமி எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயமாய் உன்னை காப்பாற்றுவேன் என நீ நம்ப வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் நேர்மறையான நல்ல குணத்தோடு கடந்து வர முயற்சி செய். அதன் காரணமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். தனியாய் நீ படுகிற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாக போகாது. உன்னுடைய பிரச்சனையும் கஷ்டமும் அடுத்தவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உன் கஷ்டங்களுக்கான பலனை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வீட்டில் நான் விளக்கேற்றி விட்டேன் தானே. இனி நிச்சயமாக உன் லட்சியத்தையும் நிறைவேற்றி விடுவேன். நீ எண்ணி ஏங்கிய கனவுகளெல்லாம் இப்போது நலமாக உன் காரங்களில் வந்து சேரப்போகிறது. நீயும் செல்வ செழிப்போடு நலமாக சந்தோஷமாய் வாழப்போகிறாய். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுத்தாயோ அதுதானே வட்டியும் முதலுமாக என்னிடமிருந்து உன்னிடம் வந்து சேரும். நீ அன்பை கொடுத்தால் அன்பை பாசத்தை பல மடங்கு பெறுவாய். துரோகத்தை செய்தால் என்னிடமிருந்து தண்டனையை பல மடங்காக பெறுவாய். எக்காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் செய்துவிடாதே என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் தவிப்பும் வேதனையும் எனக்கு புரியாமல் இல்லை. இத்தனை நாள் பொறுத்திருந்த நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். இத்தனை நாள் நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அனுசரித்து போனதால் சில கர்ம வினைகளை ஏற்று அதை அனுபவித்து இப்போது முடிவுக்கும் கொண்டு வரப்போகிறாய். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதின் பலனாக உன் கர்ம வினைகளும் பாவங்களும் தீர்ந்து போய்விட்டது. இனிமேல் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை நான் கிடைக்கச் செய்வேன். எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசி நீ நினைத்த காரியத்தையும் மனமகிழ்வோடு நான் நடத்தி முடிக்கிறேன். உன் கர்ம வினைகள் தீர்வதற்கு சில நாட்கள் இருந்தாலும் அதற்கு முன்பாகவே அனைத்தையும் சரி செய்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் வாழ்வில் உருவாக்கி விடுவேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். இந்த கருப்பசாமி என்னை இறுக்கமாக பிடித்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என் தங்கமே. சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுவரைக்கும் மனதில் உறுதியோடு தைரியமாயிரு. இப்போது உனக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்கிறது என இந்த கருப்பசாமியிடம் சொல்லாதே. அதெல்லாம் என் கால் தூசி போலத்தான். உனக்கு துணையாய் இருப்பவன் இந்த கருப்பசாமி என அந்த சோதனையிடம் போய் சொல். உன் சோதனைகளை சரி செய்து பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையை ஒளி மிகுந்ததாக நான் மாற்றுவேன். இத்தனை நாட்கள் காத்திருந்த உன் வாழ்வில் இப்போது உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகளெல்லாம் தானாக வந்து சேரும். தடைகளும் தடங்கல்களும் உன்னை விட்டு விலகி போகும். மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசுவார்கள். உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பார்கள். உனக்கு எதிராக இனிமேல் யாரும் எதுவும் செய்ய முடியாது என் தங்கமே. நீ எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு இருப்பதாலேயே உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைத்து தர தயாராகிவிட்டேன். மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயம் என்பது வலிகள் நிறைந்ததுதான். ஆனால் அப்படி மனதளவில் உடலளவில் நீ பெற்ற வலிகளும் காயங்களும் உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து அது இந்த உலக வாழ்க்கையை நீ நன்றாய் வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும். நீ எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து நேர்மையான விஷயங்களை நல்லபடியாக செய்யக்கூடிய ஆளாயிரு. உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரையும் நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய்?
உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியாது தானே? முதலில் நீ மகிழ்ச்சியான ஆளாக, சந்தோஷமாக, சிரித்து பேசக்கூடிய ஆளாக இருந்தால்தான் அடுத்தவர்களையும் அப்படி சந்தோஷமாக உன்னால் வாழ வைக்க முடியும். நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.